பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு யோபு அதிகாரம் 13 சில கேள்விகள் கேட்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்வி: தான் யாரோட பேசினால் நல்லது என்று யோபு கூறினார்? பதில்: சர்வ வல்லவர். கேள்வி: தான் நியாயத்திற்காக யாரோடு வழக்காட விரும்புவதாக யோபு கூறினார்? பதில்: தேவன். கேள்வி: யோபு தன் சிநேகிதரை எதை பிணைக்கிறவர்கள் என்று கூறினார்? பதில்: பொய். கேள்வி: காரியத்துக்குதவாத வைத்தியர்கள் என்று யோபு யாரை கூறினார்? பதில்: தன் சிநேகிதர். கேள்வி: அந்தரங்கமாய் டேஷ் பண்ணினால் தேவன் உங்களை கண்டிப்பார்? பதில்: முகதாட்சிணியம். கேள்வி: தன் சிநேகிதரின் பேரை நினைக்க பண்ணும் அடையாளங்கள் எதற்கு சரி என்று யோபு கூறினார்? பதில்: சாம்பல். கேள்வி: தன் சிநேகிதரின் மேட்டிமைகள் எதற்கு சரி என்று யோபு கூறினார்? பதில்: சேற்றுக்குவியல். கேள்வி: யோபு எதை தேவனுக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவதாக கூறினார்? பதில்: தன் வழிகளை. கேள்வி: யார் தன் இரட்சிப்பு என்று யோபு கூறினார்? பதில்: தேவன். கேள்வி: தேவனுடைய சந்நிதியில் சேராதவன் யார்? பதில்: மாயக்காரன். கேள்வி: எதை அணி அணியாக வைத்தேன் என்று யோபு கூறினார்? பதில்: தன் நியாயங்களை. கேள்வி: எது தன்னை கலங்க பண்ணாதிருப்பதாக என்று யோபு கூறினார்? பதில்: தேவனுடைய பயங்கரம். கேள்வி: எவைகளை தனக்கு உணர்த்தும்படி யோபு தேவனிடம் கேட்டார்? பதில்: தன் மீறுதலையும் பாவத்தையும். கேள்வி: எதை நொறுக்குவீரோ என்று யோபு தேவனிடம் கேட்டார்? பதில்: காற்றடித்த சருகு. கேள்வி: எதை பின் தொடர்வீரோ என்று யோபு தேவனிடம் கேட்டார்? பதில்: காய்ந்து போன துரும்பு. கேள்வி: எவைகளை தன் பேரில் எழுதுகிறீர் என்று யோபு தேவனிடம் கூறினார்? பதில்: மகா கசப்பான தீர்ப்புகள். கேள்வி: தேவன் எதை தனக்கு பலிக்க பண்ணுகிறதாக யோபு கூறினார்? பதில்: தன் சிறுவயதின் அக்கிரமங்கள். கேள்வி: தேவன் யோபுவின் காலடிகளில் எதை போடுகிறதாக யோபு கூறினார்? பதில்: அடையாளம். God bless you.